சோமாஸ்கந்தர். இந்த ஆன்மீக கலைப்படைப்பு வைட்ஃபீல்ட், பெங்களூரில் அருள் புரியும் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன் ஆலயத்தின் சோமாஸ்கந்தர் ரூபத்தை அதீத சாந்தியும் தெய்வீக கருணையும் கலந்து வழிபடுத்துகிறது. மையத்தில் அமர்ந்துள்ள சிவபெருமான் அகந்தையை அழிக்கும் ஞானத்தின் உருவம். அவரது அருகில் உமாதேவி சக்தி, தாய்மை, அளவற்ற கருணையின் சின்னம். இருவருக்கும் நடுவில் குழந்தை ரூபத்தில் ஸ்கந்தன், அதாவது முருகன், செயல், தைரியம், எதிர்காலத்தின் நம்பிக்கை. இந்த சோமாஸ்கந்தர் ரூபம் ஒரு தெய்வ வடிவம் மட்டுமல்ல, குடும்ப ஒற்றுமை, சமநிலை வாழ்க்கை, ஆன்மீக நிறைவு என்பவற்றின் உயிரோட்டமான வெளிப்பாடு. முகங்களில் தெரியும் அமைதி நோக்கும் பார்வையாளரின் மனதையும் சாந்தப்படுத்தி உள்ளத்தில் ஓம் நம சிவாய எனும் நாதத்தை எழுப்புகிறது. இந்த கலை பக்திக்கும் அழகுக்கும் இடையிலான ஒரு தெய்வீக பாலமாக விளங்குகிறது. சிவனின் கருணை. சிறிய கதை. ஒரு காலத்தில் உலகம் முழுவதும் அகந்தை அதிகமாகி மனிதர்கள் தங்களை எல்லாம் வல்லவர்களாக நினைக்க ஆரம்பித்தார்கள். அதை கண்ட சிவபெருமான் அவர்களுக்கு உண்மையை உணர வைக்க விரும்பினார். ஒரு நாள் சிவன் ஒரு எளிய யோகியாக பூமிக்கு வந்தார். கையில் கமண்டலம், உடலில் விபூதி, கண்களில் அமைதி. பல அரசர்களும் பண்டிதர்களும் அவரை பார்த்து சாதாரண மனிதர் என்று நினைத்து மதிக்கவில்லை. அப்போது ஒரு அரசன் கேட்டான், நீ யார்? உன்னிடம் என்ன சக்தி இருக்கிறது? சிவன் சிரித்தார். தரையில் ஒரு சிறிய கோடு எழுத்தார். அந்த கோடு உடனே முடிவில்லாத ஜோதிலிங்கமாக மாறியது. மேலே பார்த்தாலும் முடிவில்லை, கீழே பார்த்தாலும் அடி இல்லை. அரசனும் அனைவரும் பயந்து பணிந்தார்கள். சிவன் சொன்னார், அகந்தை இருக்கும் இடத்தில் அறிவு இருக்காது, பணிவு இருக்கும் இடத்தில்தான் ஞானம் பிறக்கும். அந்த நொடி அனைவரும் சிவனை உணர்ந்தார்கள். அவர் அழிப்பவனல்ல, அகந்தையை அழித்து ஞானத்தை தரும் கருணைமிகு ஈசன் என்று. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஸ்ரீ சோமாஸ்கந்தாய நமக.